சட்டவிரோத இணையதளங்களில் வெளியான கூலி படக்குழு அதிர்ச்சி. ரஜினிகாந்த் நடிப்பில் வியாழக்கிழமை வெளியான கூலி திரைப்படம் இணையதளத்தில் வெளியாகி உள்ளதால் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இப்படத்தை சட்டவிரோத இணையதளங்களில் வெளியிட சென்னை ஐகோர்ட் தடை விதித்திருந்த நிலையிலும் இது நடந்துள்ளது. கூலி திரைப்படம் பல இணையதளங்களில் இலவசமாக பதிவிறக்கம் செய்ய கிடைப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளன. ஆளுநர் RN ரவி தனது சுதந்திர தின வாழ்த்து குறிப்பில் தமிழக அரசு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளன என குற்றம் சாட்டியுள்ள அவர், தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிக குற்றங்கள் நடக்கின்றன என்றார். சமூக பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டோர் மற்றும் பிறர் இடையே கற்றல் இடைவெளி அதிகரித்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். ஆளுநர் RN ரவி நடத்தும் சுதந்திர தின தேநீர் விருந்தை முதல்வர் ஸ்டாலின் புறக்கணிப்பு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆளுநர் RN ரவி நடத்தும் சுதந்திர தின தேநீர் விருந்தை முதல்வர் ஸ்டாலின் புறக்கணிப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். அழகப்பா மற்றும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாக்களில் தான் பங்கேற்கப் போவதில்லை என்றும் கூறினார். தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஆளுநரின் போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது.